ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி மார்னிங் அவர் நேரத்திலே கிளம்பிட்டாரு அப்படிங்கிறங்காட்டி மார்னிங் டிஃபன் வேணான்னு சொல்லிட்டாரு. ஸோ எனக்கு மட்டும்தான் அப்படிங்கிறங்காட்டி அரிசியும் பருப்பு பச்சை பயிறு போட்டு ரெடி பண்ணிக்கிட்டேன். அதுக்கு சைட் டிஷ்ஷாக பன்னீர் மட்டும் சும்மா ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரை பண்ணிக்கிட்டேன். எனக்கு மட்டும்தானே அப்படிங்கிறங்காட்டி காயெல்லாம் இதுக்கு அரிஞ்சு கட் பண்ணி டைம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அரிஞ்சாலும் ஒரு காய் ஃபுல்லாக வேஸ்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால நான் பன்னீர் மட்டும் எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி மார்னிங் டிஃபன் ப்ளஸ் லஞ்சுக்கு ரெண்டுக்குமே சேர்த்து தான் அரிசி பருப்பு எடுத்துக்கிட்டேன். ஸோ ரெண்டுலேயுமே பேக் பண்ணிவிட்டு காலையில் கிளம்பியாச்சு. வீடே ரொம்ப பிரைட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. என்ன ரீசன்னு பார்த்திங்கன்னா, விண்டோவில் போட்டிருந்த ஸ்க்ரீனெல்லாம் எடுத்து நேற்று துவைக்க போட்டுட்டேன். அதனால் வீடே நல்லா பிரைட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ ஈவினிங் வந்த உடனே ஒரு காஃபிலாம் போட்டு குடிச்சிட்டு கிச்சன் க்ளீனிங் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு கபோர்டெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இன்னும் 2-3 நாள் தான் இருக்குது. அதுக்குள்ளே எல்லா வேலையும் முடிக்கணும்னு சொல்லிட்டு கரண்ட் வேறு ஆஃப் ஆயிடுச்சு. கரண்ட் ஆஃப் ஆனும் பரவாயில்ல, இன்றைக்கி எனக்கு வேலை தான் எல்லாம் முடியணும்னு சொல்லிட்டு மெழுகுவர்த்தி பற்ற வச்சு நான் விளக்கெல்லாம் கழுவிட்டு இருந்தேன். எதுக்கு தான் அவ்வளோ பாத்திரம் இருக்குன்னே தெரியாது. பெரிய பெரிய பாத்திரமாக வாங்கி வச்சுருக்கோம். பட் அதை யூஸே பண்ணுறது கிடையாது. இருந்தாலும் வருஷத்துக்கு ஒரு தடவை அதை கீழே எடுத்து வச்சு கழுவி கமுத்தி மறுபடியும் காய வச்சு எடுத்து மேலே கமுத்தி வைக்கணும். அப்புறம் இந்த பாட்டில் எல்லாத்தையுமே அதே மாதிரி கழுவி எடுத்து அதுலேயுமே எல்லாத்தையும் ஃபில் பண்ணி வச்சுட்டேன். மளிகை சாமான் இன்னும் வாங்கலை. ஸோ அதனால் இருக்கிறத மட்டும் போட்டு ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். எப்பயுமே கீழே இருக்கிற ரேக்கில் தான் வைப்பேன். பட் இந்த டைம் கரெக்டாக எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி மேலேயே வச்சுட்டேன். அடிக்கடி யூஸ் பண்ணுற இந்த டிஃபன் பாக்ஸஸ் அப்புறம் காஃபி கப்ஸ் எல்லாமே கிச்சனுக்கு கீழே இருக்கிற கபோர்ட்லேயே வச்சுட்டேன். கவுண்டர் டாப்புக்கு கீழே இருக்கிற கபோர்ட்லேயே வச்சுட்டா ஸோ ஈஸியாக இருக்கும். டெய்லி மார்னிங் அண்ட் ஈவினிங் அது கண்டிப்பாக யூஸ் பண்ணுவேன். ஸோ அதெல்லாம் அங்கேயே வச்சுட்டேன். மற்ற எல்லா க்ராசரிஸ் எல்லாமே ஆப்போசிட் சைடில் வச்சுட்டேன். ஃபைனலாக இப்படி தான் நான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ்.